நேற்று கோயம்புத்தூரில் நடந்த பிரச்சனைகள் சம்பவம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் அதுவும் இந்தியாவில் அதிகமாக இந்தமாரி பாலியல் வன்கொடுமை சின்னல்கள் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. இது வந்து வெளியே தெரிஞ்ச பிரச்சனை. வெளியே தெரியாமல் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வீட்டுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறது, வீட்டுக்கு தெரிஞ்சால் அவங்க வீட்டு மானம் போயிடும் அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறது, இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. ஆனால் இந்தியாவில் மோசம், அதாவது தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களில் இன்னும் மோசமாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படணும். இது பண்ணால் நம்மளுக்கு இது பண்ணிவிடுவாங்க, இப்போதுனா வந்து இந்த ரேப் பண்ணால் நம்மளுக்கு வந்து தூக்கு தண்டனை கடுமை கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தால் மட்டும்தான் இந்தமாரி பிரச்சனை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். இல்லையா? என்கவுண்டர், இப்போ நீ வந்து இந்த பிரச்சனை பண்ணிட்டியா, நீ வந்து ஒரு பொண்ணை வந்து அப்யூஸ் பண்ணிட்ட, ஏதோ ஒன்று பண்ணிட்ட அந்த பொண்ணை, அதனால் அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு, இந்த பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா அந்த அவனை வந்து உன் மேலே வந்து குற்றம் உறுதிப்பட்டால் உன்னை வந்து சாவடிச்சிடணும். அவனை வந்து என்ன பண்ணிடணும், சுட்டுடணும், இல்லை தூக்கத்தில் போட்டணும். அந்தமாரி இஷ்யூ இங்கே இருந்துச்சுன்னா, அந்தமாரி சட்டம் தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா, இந்தியாவில் வந்துச்சுன்னா, கண்டிப்பாக இந்தமாரி குற்றங்கள் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிடும். இல்லைனா இந்த விஷயம் குறையாது, இன்னும் 4 நாள் அதிகமாகும். இந்த மாதம் நடந்துச்சு, அடுத்த மாதம் நடக்கலாம், அது அடுத்த மாதம் நடக்கலாம். கண்டிப்பாக இது நடந்து தான் இருக்கும். தண்டனைகள் அதிகமாக்கினா இந்த குற்றங்கள் கண்டிப்பாக குறையும். இரவு சரியாக 11 மணி, அதாவது ஏர்போர்ட், கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பேக் சைடு சொல்கிறாங்க. அங்கே ஒரு ஃப்ளாட் இருக்குது. மார்னிங்கில் வந்து ஈவினிங்லாம் வந்து அங்கே வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்களாம். நைட் டைமில் வந்து இதுமாரி சரக்கடிக்கிறது, அதுமாரி வேறு பிரச்சனைகள்லாம் வேறு ஒரு தொழிலாம் அங்கே பண்ணுறதா பேசிக்கிறாங்க. அப்போது இரவு சரியாக 11 மணிக்கு ஒரு கார் வருது. காரில் ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேரும் தனிமையில் நின்று பேசுகிறாங்க. அவங்க பேச தான் வந்தாங்களா, எதுக்கு வந்தாங்க நம்மளுக்கு தெரியாது. அது வந்து விசாரணையில் தான் தெரிய வரும். பேசும்போது அங்கேருந்து வந்த 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காருக்குள்ளே இருந்த 2 பேர் பார்த்துட்டு அந்த பையனை மட்டும் வெளியே எடுத்து அடிச்சிருக்காங்க. மீதி 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணை கூட்டின்னு போய் பக்கத்தில் இருக்கிற பதாரில் ரைப் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து மார்னிங் 4 மணிக்கு தான் வந்து போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. அங்கே இருக்கிற போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அந்த பையனை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இதுதான் விஷயம். நம்ம காவல்துறை வந்து சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்றது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த 3 பேரை வந்து நேற்று வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க. காலில் சுட்டு 3 பேரும் பிடிச்சிருக்காங்க. அவங்களும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சிகிச்சையில் இருக்காங்க. அந்த காரில் வந்து நிறைய தடயங்கள்லாம் கிடச்சிருக்கு. அதாவது அந்த பொண்ணுடைய பர்ஸ், சீப்பு, ட்ரெஸ் எல்லாமே அந்த பொண்ணோட எல்லாமே கிடச்சிருக்கு. ஏன் இந்தமாரி 11 மணிக்கு அங்கே ஏன் பேசணும் அப்படின்னா, என்ன வேணா இருக்கலாம். இந்த டேட்டிங் ஆப், அதாவது இந்த ஃப்ரெண்ட் ஆப்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நீங்கள் வந்து என் கூட எவ்வளோ வேணால் பேசலாம், நான் வந்து உங்களுக்கு ஜட்ஜே பண்ண மாட்டேன் அப்படின்னு. தயவு செஞ்சு அதேமாரி ஆப்பெலாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய ஸ்கேம் நம்மளை சுற்றியே நடக்குது. நான் வந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணேன்னா, அந்த ஆப்பில் இருக்க இப்போ எங்களுடைய ஊர் பக்கத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுடைய இதுவும் எனக்கு வரும். என் கூட யார் பேசுகிறாங்க அப்படின்றது வந்து கூட அந்த ஆப்பில் வரும். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் தேவை தான். அந்த இன்டர்நெட் வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டால் அது பாசிட்டிவ், நெகட்டிவாக எடுத்துக்கிட்டால் அது வந்து வேறு மாரி உலகத்தை வந்து நம்ம கொண்டு போய் விடும் அப்படின்ட்டு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தயவு செஞ்சு யாரும் அந்தமாரி ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க. இந்த டேட்டிங் ஆப்பு, ஃப்ரெண்ட் ஆப்பு, தயவு செஞ்சு அந்த ஒரு ஆப்பும் யூஸ் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சேஃபாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் ஸ்டோரி போடுவாங்க, ஐ எம் கோயிங் டு கேரளா, ஐ எம் கோயிங் டு கொடைக்கானல் அப்படின்னு நம்ம போடுவோம். ஐ எம் ஸ்டேயிங் ரூமு, நான் அந்த ரூமில் தனியாக இருக்கேன் அப்படின்னு நம்ம ஸ்டோரிலாம் போஸ்ட்லாம் போடுறோம். தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களோட சேஃப்டி தான் உங்களுக்கு முக்கியம். ஏன்னா ஒரு சில பேர் அதை பார்த்துட்டு, ஓ இந்த பொண்ணுங்க தனியாக இருக்க போல, நம்ம அங்கே போகலாம் அப்படின்ற மைண்ட் தாட்டும் சில பேர் அங்கே வருவாங்க. தயவு செஞ்சு இந்த விஷயம்லாம் பண்ணாதீங்க. பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லது, பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட்டது, அவ்வளோதான். தவிர நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம படிச்சிருக்கோம், நம்மளுக்கு வந்து நாலேஜ் இருக்குது, நம்ம வந்து அதைப்படி தான் நம்ம பார்க்கணும். நம்ம இதெல்லாம் பண்ண நம்மளுக்கு சேஃபாக இருக்குமா இல்லையா அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த விஷயம் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாமல் இருந்தேன்னா இந்த விஷயம் நடக்காமல் இருக்கும். பட் இருந்தாலும் நடந்துச்சுன்னா அது யார் மேலே தப்புன்றதை வந்து நம்ம விசாரித்து தண்டனை, அதாவது தப்பு செஞ்சவங்களை வந்து நம்ம தண்டனையை அதிகப்படுத்தணும். ஒன்றும் தண்டனை இல்லையா சொல்கிறது என்கவுண்டரில். அப்படி பண்ணால் இந்த 2 விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக குறையிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதுக்கப்புறம் என்ன விசாரணை பண்ணுறாங்க, அந்த 3 பேருக்கு என்ன தண்டனை தராங்க, யார் மேலே தப்பு இருக்குது, நைட்டு 11 மணிக்கு அந்த பையன் அந்த பொண்ணு ஏன் அங்கே போனாங்க, எப்படி இவங்க 2 பேரில் பழக்கமாச்சு, அந்த பொண்ணு வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்க நினைக்கிறேன், அந்த பையன் வந்து ஏதோ ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் எப்படி பழக்கமாச்சு, ஏன் அவங்க போனாங்க, எல்லாமே 2 பேரும் ஒரே ஒரு சார்ந்தவங்களா என்னன்னு இதுக்கப்புறம் நடக்கிற விசாரணைலாம் கண்டிப்பாக தெரிய வரும். எல்லோரும் சேஃபாக இருங்க.